ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹோண்டா ஷைனை பற்றியே பார்க்க போகிறோம். இப்போ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனவே டக்கு டக்குன்னு இன்ஜின் சவுண்ட் வருது. ஆனால் அந்த மணி டைமில் இந்த கோல்டு கண்டிஷன் எடுக்கும்போது சவுண்டே வரல, பக்காவாக இருக்குது. ஹீட்டு ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓட்டினாவே ஹீட் ஆகுதுன்றாரு. அதுக்கு எந்த மாதிரி வேலை தான் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ நிறைய கோரிக்கை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணி தான் இருக்குது. ரிப்ளை பண்ணாத கமெண்ட் கண்டிப்பாக உள்ள வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹோண்டா ஷைன் தான். இப்போ இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தாவே வண்டி வந்து கோல்டு கண்டிஷனில் வந்து இன்ஜின் நாய்ஸ் வரலங்க. ஆனால் வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுனாவே இந்த டேப்பிட் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னாரு. நம்ம ஹீட்டில் கண்டிஷனில் பார்த்தா ஆமாம் டேப்பிட் லூஸ் ஆன மாதிரி சவுண்ட் வருது. ஆனால் இப்போ பாருங்கள், நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், சவுண்ட் எதுவுமே இருக்காது, பக்காவாக இருக்கும். சவுண்டு ஆனால் இது ஒரு 5-6 கிலோமீட்டர் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுனாவே அந்த வாழை லூஸ் ஆன மாதிரி டக்கு டக்குன்னு சவுண்ட் வருது. அதுக்கு தான் சிம்பிளாக நம்ம இந்த ஹோண்டா ஷைனுக்கு இல்லை யூனிகான் நிறைய வண்டியும் நான் டாபிக் காமிச்சிருப்பேன். இப்போ ஷைன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்படி ஆகணும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த டாப் டோரை வந்து கட்ட போகிறோம். டாப் டோர் வண்டி ஓகேவா, இதை கட்டி தான் நம்ம டாப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டோரை கட்டும் போது இதில் வர இந்த ஓரிங் வருதுல்ல, இந்த ஓரிங் கண்டிப்பாக 100% மாற்றி தான் ஆகணும். ஆயில் லீக்கே இல்லைனா கூட கண்டிப்பாக கட்டும் போது அடுத்தபடி புதுசாக தான் போடணும் இது ஓகேங்களா. பழசே நம்ம பேஸ்ட்டு அதை பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம கட்ட போகிறோம். இதில் 10ஆம் நம்பர் போல்டு வரும் ஓகேவா. அதனால் இது 2 போல்டு தான் வரும் மேலே 10ஆம் நம்பரு. இப்போ ஹீரோ குரூப்லாம் பார்த்தி மற்ற வண்டி பார்த்தீங்கன்னாவே 4 போல்டு கொடுப்பாங்க. ஓகே, 4 போல்டு கொடுத்து வண்டி ஆயில் லீக் ஆகும். ஆனால் இதில் நல்லா செம்ம குவாலிட்டியாக இருக்கும். 2 போல்டு தான். இந்த ஒரு ஆயில் லீக் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் இந்த வண்டியில் ஆயில் லீக் இருக்குது ஓகேவா, லைட்டாக இருக்குது. அதனால் மாற்ற கட்டும் போது கண்டிப்பாக மாற்றிடலாம் ஓகேவா. இதை டேங்கை கட்டாமல் பண்ணலாம், கட்டியும் பண்ணலாம் ஓகேங்களா. இதுக்கு இங்கே ஒரு போல்டு வரும் ஓகேவா. இந்த போல்டு லென்த்தாக வரும் ஓகேவா. இதுதான் அந்த போல்டு. இங்கே போல்டு பாருங்கள் ஓகேவா. இந்த 2 போல்டு தான். போல்டு மதிய விட போலாம், ரெண்டுமே ஒரே சைஸ் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ தான் த்ரெட் இருக்குது ஓகேவா. இது கட்டி தூக்கி எடுக்கணும் இல்லை ஓகேவா. ஓகே, இந்த டைமிங் கரெக்டாக வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட டாப்பில் ஒரு கைட் தான். இப்போ டேப் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படியே பார்க்கக்கூடாது ஓகேங்களா. இந்த இது வந்து இந்த டாப்பில் வரணும் ஓகேவா. அப்போ என்ன பண்ணால் இந்த கீர் வந்து 4 கீர் போட்டு ஒரு வீலை சுற்றணும், ரொட்டேஷன் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணும்போது இது ஷேக் ஆகும் ஓகேவா. அதுதான் டைமிங் கேட்கணும். இது மாதிரி லைட்டாக தட்டி வீலை லைட்டாக ஷேக் பண்ணே இருந்தாவே இது கண்டிப்பாக டைமிங் கரெக்டாக பண்ணிக்கும் ஓகேவா. கொஞ்சம் ஓகேவா. இந்த லைன் பார்த்துங்க, இந்த லைன் பார்த்துங்க ஓகேவா, கரெக்டாக இருக்கும். இது மேலே டாப்பில் இருக்கணும். இப்போ நம்ம வால்வு பார்க்கும்போது இருக்குங்களா, லூஸாக இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ கோல்டு கண்டிஷனில் வராது. இது வண்டி ஹீட் ஆச்சுனாவே நம்ம டிக்கின்னு ஆச்சுனே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. வண்டி கொஞ்சம் தான் லைட்டாக ஓடிச்சு, கொஞ்சம் லைட்டாக தான் ஹீட், ரொம்பலாம் கிடையாது. ஆனால் அதுக்கே கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது, அழகாக ஈஸியாக நம்ம டைட் பண்ணலாம், எப்பவும் பண்ணுற மாதிரி தான் ஓகேவா. இது நம்ம மேனுவலாகவே கையை வச்சு ஷேக் வச்சு ஈஸியாக பண்ணலாம் ஓகேவா. இது மேலே நட்டு நம்ம லூஸ் பண்ணிட்டு அதுக்கு நல்லா சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒண்டி ரொட்டேஷன் பண்ணணும். இப்போ டேங்க் ஆகிட்டா உங்களுக்கு என்ன தெரியும், அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, அப்படியே ஃபுல் டைட்டு. நான் டார்ச்சை போட்டு கரெக்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு விஷயத்தை தான். இந்த நெட்டு நம்ம லூஸ் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா நாவ் மாதிரி அதை நம்ம டைட் பண்ணால் தான் இதுக்கு ரெகுலர் டைட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நெட்டை நம்ம டைட் பண்ணலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஷேக்கு கம்மியாகிடுச்சு நினைக்கிறேன். சைட் ஷேக் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா. சைட் ஷேக் கண்டிப்பாக இருக்கும், சென்டர் ஷேக்கு லைட்டாக தான் இருக்கணும் ஓகேவா. ஓகே,
சென்டர் ஷேக்கு கம்மியாக தான் இருக்குன்னா ரொம்ப மிஷின் இருக்கக்கூடாது ஓகேங்களா. சைட் ஷேக்கு இருக்கும், சென்டர் ஷேக்கு இருக்கக்கூடாதுன்னா லைட்டாக இருக்கணும் ஓகேவா. அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போலாம் 12 வருதுன்னு நினைக்கிறேன். முதல்ல 8 இருந்தது, இப்போ 12 வரும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்லெட்டை பார்க்குறோம். இன்லெட்டில் வந்து சைடு ஷேக் இருக்குது, சென்டர் ஷேக்கு கம்மியாக இருக்குது. இல்லை ஓகேங்களா, இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும் ஓகேவா. இதுவும் ஓகே. இப்போ இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதுவும் சைடு ஷேக்கு, சென்டர் ஷேக்கு சுத்தமாக இல்லை, லைட்டாக தான் இருக்கணும் ஓகேவா. இப்போ ஷேக் பண்ணுறோம் பாருங்கள், இந்த லைட் ஷேக்கு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இதை நம்ம கிளாரிட்டியாக நீங்கள் பண்ணணும். நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருப்போம் நான் டேப்லெட்டு. கிளாரிட்டியாக உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருப்பேன். இதுவும் கிளாரிட்டி தான் இருக்கும் ஓகேவா. அதனால் சைட் ஷேக்கு இருக்கணும், சென்டர் ஷேக்கு இருக்கிற கம்மியாக தான் இருக்கணும் ஓகேவா. டைமிங் கரெக்டாக பார்த்துங்க. இந்த 2 லைன் பார்த்துங்க ஓகேவா. இந்த லைன் கரெக்டாக இருக்கணும், இந்த இது கரெக்டாக இருக்கணும் ஓகேவா. இப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி வண்டி ஹீட்டாக இருக்கும்போது டேப்லெட்டே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. வண்டி ஹீட்டாக இருக்கும்போது மைலேஜ் தான் டியூன் பண்ணணும். வண்டி கோல்டு கண்டிஷனில் தான் டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. இது வண்டி கரெக்டாக புரிஞ்சுங்க ஓகேங்களா. இப்போ நம்ம டோரை மாட்டிடலாம். இப்போ டோரை மாட்டும்போது இந்த கேஸ் கட்டு இந்த புதுசாக தான் போடணும், இது பழசெலாம் போடக்கூடாது ஓகேவா. ஒரு வாட்டி கைட்டினாவே பழசு தூக்கி போடணும், புதுசாக தான் போடணும். இதுதான் ஓகே. இது புதுசாக மாட்டு பழசு கம்மி. இப்போது இந்த பழசு ஏமாத்திரம்னா ரொம்ப ஹார்டாகிடும் தெரியுதுங்களா. இந்த ஹீட்டாக மாத்திரமா அப்படி கல் மாரி ஆகிடும். அப்படி இது புதுசாக நீங்கள் வாங்கினாவே அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். இது ரொம்ப அப்படியே கல் ஹார்டாகிடுச்சுனாவே கண்டிப்பாக திரும்பி மறுபடியும் மாட்டினா கண்டிப்பாக ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வந்துடும் ஓகேவா. அதனால் இதை மாற்றுறது பெஸ்ட்டு. இது ரேட்டும் கம்மியாக தான், 100 ரூபாக்குள்ள தான் இருக்கும் ஓகேவா. அதனால் கண்டிப்பாக மாற்றிடுவேன் வட்டி கட்டும் போதெல்லாம். ஓகே, வெட்டின வாழை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோரை மாற்ற வச்சுதான் ஓகே. இது ஓரியம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அது ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு காடி, இங்கே ஆயில் அப்ளிகேஷனுக்காக இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. அந்த ஹோல்ஸும் வந்து கரெக்டாக அதிலே இருக்கும் ஓகேங்களா. இது கரெக்டாக வச்சு நம்ம ஐத்திரி அப்படி தான் அப்படியே மாட்ட வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அப்படியே உட்காந்துரும். இது 2 போடுறதால ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப கஷ்டமே தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன கரெக்டான டூல்ஸ் கையில் வச்சிங்க, தட்டிக்கிட்டலாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது பார்க்குறது ஒரு ஹோண்டா ஷைனு டேப்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். மேனுவலில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஓகேவா. அது ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை. இங்கே வர இது ஒன்று வரும் ஓகேங்களா. அதெல்லாம் கீழே விடாமல் பார்த்துங்க. அதெல்லாம் இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸுக்கு உள்ளே தெரியுதுங்களா ஒரு ஆயில் சீல் மாதிரி வரும். அந்த சைடும் வரும், இந்த சைடும் வரும். அதான் அது எதுவும் டேமேஜ் பண்ணாதீங்க, அப்படியே பண்ணுங்கள். ஒரு சமயம் ஆயில் லீக் இங்கே இருந்ததுன்னா அந்த ஆயில் சீல் தனியாக கிடைக்கும், அதை ஒன்றே நம்ம மாற்றலாம் ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம டோரை மாட்டியாச்சு, டேப்லெட் கட்ட பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு ஹீட்டில் எப்படி பார்த்துட்டு செக் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சமயம் மறுபடியும் இது வந்துச்சுன்னா நம்ம டேப்லெட் அந்த இதுவோ இல்லை கேம் ஸ்டார்ட்டோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா. கண்டிப்பாக மேக்ஸிமம் வராது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ நிறைய கோரிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இந்த நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்ட் வண்டியில் அந்தமாரி ப்ராப்ளமாக இருக்கும்போது நீங்களே கரெக்ட் பண்ணலாம். ஈஸியான ஒர்க் தான் ஓகேங்களா. டேப்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். உள்ளே போய் நீங்கள் போய் செக் பண்ணாவே தெரியும் உங்களுக்கு, எப்படி கரெக்டாக நம்ம மேனுவல்லே எப்படி பண்ணுறது தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. ஓகே, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.